பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். காஞ்சிபுரத்தில் உள்ள உபனிஷத் பிரம்மேந்திர கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று நடந்தது. காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடத்தி வைத்தார். இங்கிருக்கும் பிரம்மேந்திர மடம், பழமையான ராமர் எந்திரம் மற்றும் சிவாலயம் குறித்து விழாவுக்கு வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு விளக்கம் அளித்தார். தியாகராஜ சுவாமிகள் திருவையாறிலிருந்து திருப்பதிக்கு அவர் செல்லும் பொழுது இங்கு வந்து ராமபிரானை வழிபட்டு தியாகராஜ சுவாமிகள், சங்கீத தியாகராஜ சுவாமிகள் வந்து கீர்த்தனங்களை எல்லாம் பாடியிருக்கிறார். அப்படி சங்கீத உலகத்திற்கும் இது தொடர்புடைய இடம். இந்த ஊரில் நைனா பிள்ளை சங்கீதத்தை பிரச்சாரம் செய்திருக்கிறார். இந்த இடத்திலே, ராமருடைய புனிதமான இடத்திலே யந்திரம், மிக உயர்ந்த யந்திரம் இருக்கிறது. இந்த ஊரிலே ஆதிசங்கரர் காமாட்சி அம்மனுக்கு ஸ்ரீசக்கர யந்திரத்தை ஸ்தாபிதம் செய்தார் காஞ்சிபுரத்திலே. அது ரொம்பவும் பிரபலமாக இருக்கிறது. அதே போன்று இங்கு ராம யந்திரம் பிரபலமானது. இந்த யந்திரத்தை புதியதாக தங்க முலாம் பூசி செய்து தற்பொழுது யுகாதி என்று இந்த யந்திரமானது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய யந்திரத்தினுடைய வடிவமானது அங்கு வடநாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே அதை தயார் செய்து அந்த யந்திரம் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அது எக்ஸலன்சி இவர் திரௌபதி முர்மு அவர்கள் மூலமாக யுகாதி என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ராமர் கோவிலிலே, அங்கு அயோத்தியிலே அமிர்தானந்தமாயி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இது சங்கரமடத்தின் மூலமாக அந்த ஏற்பாடு நடந்தது. ஆகவே இந்த யந்திரமானது தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய கிரந்த அக்ஷரத்திலே, பழைய தமிழ் எழுத்திலே இது அமைந்திருக்கிறது. அது தமிழுக்கும் பெருமை, தமிழகத்திற்கும் பெருமை, ராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பினை, தொன்மையான தொடர்பினை இது வெளிப்படுத்துகிறது. இந்த ராம யந்திரத்திலே இந்த உலகமானது நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும். இது அனுமார் மூலமாக தீய சக்திகள் அது பலம் குறைந்து நல்ல தர்மம் வளர வேண்டும் என்பதற்காக துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட ரட்சணம் என்பதாக, அவதாரம் என்பது அதற்காக. அப்படி ராமர் மூலமாக இந்த உலகம் நல்ல முறையிலே, வைகுண்டத்திலே அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போன்று ராமர் இந்த உலகத்திலே இருந்து அனைத்து மக்களுடைய நன்மைக்காக அவருடைய அருளை பொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது.